சூரியன் செவ்வாய் இணைவு இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம 2-3 முறை வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்த போதிலும் எல்லாருக்குமே இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதில்ல. தினசரி நம்ம திருமண பொருத்தம் சார்ந்த ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த சூரியன் செவ்வாய்ங்கிற ஒரு விஷயத்துக்காக பெண்ணின் ஜாதகம் அலைக்கழிக்கப்படுகிறது. வேண்டாம், இந்த பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் இருக்குது, இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி 40 வருடம் 50 வருடம் ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த பொண்ணை பெற்றவங்க வருத்தத்தோடு சொல்கிறது நம்ம தினசரி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் உண்மையிலே அப்படிப்பட்ட கிரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் எங்கே சேர்ந்திருந்தாலும் அவங்க பாலியத்தில் ஒரு மாதிரி அமைப்பு ஆவாங்க அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டதாக நம்ம படிக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸ்லலாம் பார்க்குறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு பெரிய தோஷத்தை இந்த இணைவு மட்டும் செய்வதில்லை. சுபகிரகங்களில் குரு பகவான் 100% சுபர். அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் அவருடைய பார்வை காரக நன்மையை தருது. அவருடைய ஆதிபத்தியம் தகுந்த மாதிரி அங்கே பார்வை பலம் கூடுது அல்லது குறையுது. ஆதிபத்திய பலன்கள் தசாபுத்தியில் நடக்குது. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் உபயலக்கணமாகி 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. நம்ம எல்லாம் சுபகிரகம்னு சொல்லி போற்றி கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குரு பகவானை தான் நான் சொல்கிறேன். அவர் அந்த பெண்மணியுடைய ஜாதகத்தில் திருமணத்தை தரவே இல்லை. இதற்கும் அவர் மூலத்திரியோணத்தோட ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு, தரலை. எனக்கு தெரிஞ்சு என்னோட 20 வருடம் நட்பாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் வசிக்கிறாரு. இதே மிதுன லக்னம், 7ஆம் இடத்துல குரு, காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணம் செஞ்ச டயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன போச்சு, வாரிசு உருவாகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திருமண வாழ்க்கையிலையும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கிறாங்க. வாரிசும் இப்போ உருவாகிருக்கு. சமீப காலமாக ஒரு 6 மாதம் அவங்க வயிற்றில் கரு உருவாகிருக்கு. இந்த பையனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா மிக விரைவில் அப்பாக போகிறார். கிரகம் ஒன்று தான், அதே மிதுன லக்னம், 7ல் குரு தான். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கை முறையும் வேறு வேறு கோணத்தில் நம்ம போயிட்டுருக்கு. ஒன்று சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டுக்கு போயிடுச்சு, இன்னொன்று சென்னையிலேருந்து கொல்கத்தா போகிற ரூட்டில் போயிட்டுருச்சு. கிரகம் ஒன்று, லக்னம் ஒன்று. இன்னொரு படி மேலே போய் சொல்கிற மாதிரி அங்கே லக்ன புள்ளியும் ஒன்று, இங்கேயும் லக்ன புள்ளி ஒன்று. அங்கே குரு நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியும் ஒன்று, இங்கே குரு நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியும் ஒன்று. ஆனால் என்னுடைய நண்பருக்கு திருமணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் பலகீனப்படவில்லை. நான் முன்னாடி சொன்ன ஒரு பெண்மணியோடைய ஜாதகத்தில் 2 ஃபினிஷ். ஜோதிடத்தில் தயவு செஞ்சு ஒற்றை வரியில் பதில் சொல்லவே முடியாது. ஆக சிறந்த ஜோதிடர் கூட என்ன சொல்கிறாங்க, நம்ம கணேசன் ஐயா மாதிரி, சௌரியராஜன் ஐயா மாதிரி என்ன சொல்கிறாங்க, முதல்ல 4ஆம் பாவத்துக்கு பலன் வேணுமா, 4ஆம் பாவத்தை எடுங்க, சந்திரனையும் சுக்கிரனையும் எடுங்க, அதன் பிறகு பலனை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், இப்போ 4ஆம் பாவத்தில் ராகு உக்காந்துருச்சு, ராகு கெடுக்கும் இல்லை கொடுக்குன்னு சொல்லிட்டு போகணுமே, நம்ம ஏன் சொல்கிறதில்ல? அந்த வீட்டினுடைய அதிபதியை பார்க்க வேண்டும். 4ஆம் வீட்டுக்கு காரக கிரகங்கள் நிறைய இருக்குது. அம்மாவை பார்க்கணும்னா சந்திரன்கிட்ட போகணும், வாகனத்தை பார்க்கணும்னா சுக்கிரன்கிட்ட போகணும். வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிட்ட போகணும். கல்வி பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான்கிட்டையும் புதன் பகவான்கிட்டையும் போகணும். சொத்து வாங்கணும் அப்படின்னிங்கன்னா மறுபடியும் சந்திரன்கிட்ட போகணும். இப்படி சந்திரன் செவ்வாய் இவர்கள்ட்டெல்லாம் போனால் தான் உங்களுக்கு அந்த 4ஆம் பாவத்தினுடைய தன்மை சிறப்பாக இருக்கும். வெறுமனையாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தால்
அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள்லேயே அந்த பெண் கைம்பெண் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறது எந்த மீட்டிங்கிலுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறத நான் அந்த கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஜோதிடம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு கடக லக்னம் 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னத்தின் 7ஆம் அதிபதியான சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். லக்னத்தின் அதிபதி போய் ரிஷபத்தில் இருக்கிறார், உச்சம். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? லக்னாதிபதி சந்திரன் 11இல் உச்சம், ஆகா ஓஹோ பேசுவீங்க. 7ஆம் இடத்துல சனி ஆட்சி, மனைவியால் திக்பலம், மனைவியால் யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆள் ஜோசியத்தை தப்பாக படிச்சிருப்பான் போல். எப்பா நீ யார்கிட்டப்பா ஜோசியம் படித்த? இன்னும் யார்கிட்ட போய் அவங்ககிட்ட என்ன ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு வாங்கன்னு இப்போ கிளைண்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜோதிட கருத்தை சொல்லும்போது ஆழ்ந்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துட்டு தான் நீங்கள் பலன் சொல்ல வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லக்கூடாது. அப்போது நான் அந்த கடக லக்னம் லக்னாதிபதி 11இல் போய் உச்சம், 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி. நான் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டுருக்காமான்னு கேட்டேன். அவங்க கேட்டது ஆமான்னு சொல்லிவிட்டு, எப்படிங்க சார் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆச்சுன்னா நல்லது தானே பண்ணியிருக்கணும், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம்னா நல்லது தானே பண்ணியிருக்கணும், ஏன் சார் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது, அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணினது நான் பண்ண பாவமான்னு சொல்லி அந்த பெண்ணு அழுதுட்டு கேட்டுச்சு. இந்த பெண்ணு வந்து வேறு எந்த ஏரியாவிலுமே இல்லை, சேலம் மாவட்டத்தில் தான் கேட்டுச்சு. நான் அந்த அம்மா பேசி முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஒரு தடவை நம்ம திருமணம் பண்ணுறோம், எப்படியும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கல்யாணம் செலவு பண்ணுறோம். இல்லாதவங்க கூட 20 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அது அதிகபட்சம் எவ்வளோ மேலே செலவு பண்ணுறாங்க. ஒரு 4 இடத்துல நல்ல ஜோதிடர்களை நீங்கள் ஏன் பார்க்கலை அப்படின்றதுக்கு, எந்த அப்பா சார் பொண்ணோடைய சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சினிமா வசனத்தை பேசிச்சு. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இனிமேல் ஆக வேண்டியதை பார், எந்த காலத்திலும் கருவாடு மீனாகாது சரிங்களா, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்தையாவது நல்லபடியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களால் உங்கள் கணவரோட ஒத்து போக முடியாது. உங்கள் கணவர் வந்து 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்யணும். அவர் சொல்கிற டயத்தில் தான் தூங்கணும், அவர் சொல்கிற டயத்தில் தான் நீங்கள் ஏந்திரிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறவர் தான் உங்களுக்கு கணவனாக வருவாருன்னு நான் சொன்னேன். ஆமாங்க அப்படி தாங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்காக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சங்கடத்தை உருவாக்கி கொடுத்தவங்க யார் தெரியுங்களா? விதி, அந்த பெண்ணுடைய அமைப்பு அப்படிங்கிறது 95% வச்சுக்கிட்டு இருந்தாலும் 5% ஜோதிடர்களாகிய நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. வேணான்னு விட்டுட்டு போங்க, அந்த பொண்ணு நிம்மதியாக இருந்திருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக அது மாறுறதுக்கு நம்மளும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடாது. ஆகும்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். ஒன்று, இந்த சூரியன் செவ்வாய் இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு இணைவை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த பெண் இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு ஆகிடும் தயவுசெய்து கணக்கு போடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வீடியோவில் இப்போ இந்த ஹஸ்வின் பக்தி மீடியா வழியாக நீங்கள் இந்த யூடியூப்பில் இதை பார்த்துட்ருக்கிற உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இன்கேஸ் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். லக்னாதிபதி பலகீனமாக இருப்பார், 9ஆம் அதிபதி பிரச்சனைக்குரிய இடத்துல நிற்கும், 7ஆம் அதிபதி பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும். இத்தனையும் பாதிப்படையும் போது தான் ஒரு பெண் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படும். எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய பாவம் 9 சார். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் 3 பேர். முதல்ல லக்னத்தினுடைய அதிபதி, 2வது பஞ்சமாதிபதியோட பாக்கியாதிபதி, இது 2வது வச்சுக்கோங்க இந்த 2 கிரகத்தையுமே. 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், அவர் தான் அப்போதைக்கு ஹீரோ. 8ஆம் அதிபதி தசை நடக்குது,
நம்ம சொல்கிறோம் விபத்து வரும் பார்த்து இருங்க அப்படிங்கிறோம். விபத்தும் வருது. ஆனால் அவர் தப்பிச்சு வந்து கேட்குறாரு, சார் 8ஆம் அதிபதி தசை விபத்து வரும்னு சொன்னீங்க, வந்துருச்சு. நான் தப்பிச்சேன்ல சார், அது எதன் அடிப்படையில் சார்? தசாநாதனாக வரக்கூடிய அந்த அதாவது திசையை நடத்தக்கூடிய அந்த 8ஆம் அதிபதி லக்னாதிபதி நின்றதற்கு எந்த இடத்துல இருக்கிறார், லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு சொல்லணும். 8ஆம் அதிபதி தசைனா விபத்து நடந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போயிரும்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்துனே சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்து. சரி, இந்த சூரியன் செவ்வாய் இணைவு எந்த இடத்தில் எப்படி இருந்தால் பாதிப்பு தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லியிருக்கேன். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி பலகீனம் அடைந்து, 5ஆம் இடத்தினுடைய அதிபதி பலகீனம் அடைஞ்சு, 7ஆம் இடத்தின் அதிபதி பலகீனம் அடைஞ்சு, 9ஆம் இடத்தின் அதிபதி பலகீனம் அடைஞ்சு, இந்த சூரியன் செவ்வாய் இணைஞ்சு, இந்த சூரியன் செவ்வாயோட ராகு, கேது, சனி பகவான் இவர்களோடெல்லாம் மற்ற கிரகங்கள் அமைஞ்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக தருகிறது. ஆனால் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகருக்கு சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்கும்போது சஷ்டாஷ்டம புத்தி வருதான்னு சொல்லி பாருங்கள். ராசி கட்டத்திலேயே உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் இருக்குது. நீங்கள் D9 K9 இதுக்கெல்லாம் போகவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நவாம்சம், ராசிக்கு அதுக்கப்புறம் பாவகம், பின்னாடி திரேகானம் எல்லாத்துக்குமே இப்போ செக் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ராசி சக்கரம் முழுவதுமாக உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கையில் கொடுத்துரும். மேலே போட்டிருக்கிற சட்டை தான் சார் ராசி, மேலே இருக்கிற தோல் தான் சார் ராசி, ராசி கட்டம். இந்த தோலுங்கிற புதன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அத்தனை பார்ட்ஸுக்குமே வேலை கிடையாது. இதயம்னா நம்ம சூரியனை சொல்கிறோம், இதயத்துக்கு வேலை இல்லை. தோல் இல்லைச்சுன்னா, தோல் இழந்துட்டோம்னா நம்ம இதயத்துக்கு வேலை கிடையாது. ஒரு மரத்தை எல்லா வகையிலையும் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டுட்டு மேலே அந்த பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டையை மட்டும் ஒரே ஒரு ரவுண்டு இந்த இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த மரம் அவ்வளோதான். அந்த தோல் இன்னொரு தோலோடு சேர்வதற்கு முயற்சி செய்யலை அப்படின்னா அந்த மரம் தானாக காஞ்சி போயிடும். அதே போல தான் கிரகங்கள். எந்த ஒரு கிரகத்தையும் ஒரு இணைவை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்லாதீங்க. இப்போ சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருந்துச்சு. அந்த பெண்ணோட அப்பா வந்து ஜாதகம் பார்த்தாரு, ஒரு 10 வருஷம் இருக்கும். எல்லா ஜோசியரும் என் பெண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் வெக்ஸ் ஆகிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான், இல்லாட்டி என் பொண்ணு ஜாதகத்தை நான் பரனில் போட்டுறேன்னு சொல்லிட்டார். நல்ல வளர்ந்த சமுதாயத்தில் பிறந்தவரே இதுதான் நிலைமைன்னு என்கிட்ட சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், சூரியன் செவ்வாய் இது உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த பாவத்தில் இருக்குது. இந்த பாவத்தில் இருக்கும்போது நிச்சயம் சேதம் செய்யாது. உங்கள் பெண்ணுக்கு 2ஆம் அதிபதி வலிமையாக இருக்குது, 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, ஆதிபத்திய விசேஷம் பெற்று குரு பார்க்குது, 7ஆம் இடத்தினுடைய அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார், பிரச்சனை இல்லை. குறிப்பாக 6ஆம் இடத்தோடையும் 12ஆம் இடத்தோடையும் சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறார். உங்கள் பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க தாம்பத்தியம் கிடைக்கும்னு சொல்லலை, அறிவிக்கப்பட்ட நபருடன் தாம்பத்தியம் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா தாம்பத்தியம் மட்டும் கிடைக்கும்னு சொன்னோன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ஓட்டை இருக்கும். நம்ம ஜோதிடர் பேசும்போது தெளிவாக பேசணும். அறிவிக்கப்பட்ட நபருடன் தாம்பத்தியம் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் துணிஞ்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் பையன் வீட்டு சைடு பேசுங்கன்னு சொன்னார். பையன் வீடு எந்த ஊருன்னு சொல்லி கேட்டேன். அவர் திருப்பூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார். நீங்கள் அவரை ஃபோனில் பேச சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனில் பேசி, ஐயா இந்த பெண் திருமணம் செஞ்சு இந்த பெண் வந்து விதவை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்குங்க. அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் தாராளமாக 100% துணிஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த பெண் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் மதிப்பும் கௌரவமும் பணமும் பொருளாதாரமும் சொத்துபத்தும் வாகன சுகமும் அமையும்னு சொன்னேன். இன்றைக்கி 10 வருஷத்துக்கு பிறகு அந்த பெண்ணை அவங்க அப்போ திருமணம் செஞ்சுட்டாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு இன்று திருப்பூரில் ஒரு மில்லு வச்சு நடத்துகிறாங்க. ஒரு சின்ன அளவிலான மில்லு, ஒன்றும் இல்லை, ஒரு 200 பேர் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. இன்னை வரைக்கும்
அந்த பெண்ணு மிகப்பெரிய யோகா அமைப்போடு தான் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் அளவில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. டிஎன்பிசியில் அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் இப்போ முதன்மை தேர்வில் போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷமாக அதுக்கு முந்தைய வருஷமாக எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் முதன்மை தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2வது தேர்வு எழுதுனாங்களா இல்லையா, அதில் பாஸ் ஆனாங்களா இல்லையாங்கிற தகவல் எனக்கு தெரியாது. அவங்க அப்பா பார்க்கும்போது சொன்னார், சார் உங்களுடைய நீங்கள் அன்னைக்கு இது சூரியன் செவ்வாய் இணைவு ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருந்தா என் பெண் அப்படியே வீட்டில் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது, அதுக்கு மூல காரணமே நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க. சார் இதை என்னுடைய துதி பாடுவதற்காக நான் இங்கே சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, என்னுடைய துதி பாடுவதற்காக இல்லை. என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நான் துதி பாடவே மாட்டேன், என்னை பற்றி நான் அதிகம் பேசிக்கிறதே கிடையாது. நான் பேசக்கூடாது, நான் சார்ந்த ஜோதிடம் பேச வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. இது ஒன்று. இன்னொரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம்லாம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடித்து 3 மாதத்தில் பையனுக்கு டவுட் வருது. நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ஒரு புறநகரில் உரக்கடத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. அங்கேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. திருமணமாகி 3 மாதம் வாழ்ந்துட்டாங்க. சார் இந்த கிரக இணைவை நாங்கள் அப்போ பார்க்கல, இப்போ பார்த்துட்டோம். இந்த பெண்ணு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் சோதனையான காலமாக இருக்குது சார். 2 தடவை நான் வந்து கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் பயப்படுறாங்க, நான் வீட்டுக்கு ஒரே புள்ள, இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் என்னுடைய ஆயுள் பங்கம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஜோதிடனாக மட்டும் இல்லாமல் அந்த கேட்ட கேள்வி எந்த நபருடையதோ அந்த நபருடைய இடத்துலேருந்து நம்ம யோசனை பண்ணணும். நான் யோசனை பண்ணினேன். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட தான் அவங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க. நான் எந்த மீட்டிங்லையுமே ஜோதிடரை பற்றியோ ஜோதிட முறைகளை பற்றியோ நான் எந்த தவறும் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 10 பொருத்தம் பார்த்துருக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பண்ணிக்கிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. இவே 2 தடவை விழுந்து எந்திரிச்சிருக்கிறான், அதுக்கு அந்த பொண்ணோட ஜாதகம் தான் காரணமான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஆயில் எப்படி இருக்குங்கிற மாதிரி அவனுடைய பதில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீ கீழே விழுவ, பண்ணலைனாலும் நீ கீழே விழுவ. இது உன்னுடைய ஜாதகம். அன்னாருடைய ஜாதகம், அன்னார் அவர்களுக்கு அதாவது தனித்தனியே முறையெல்லாம் கிடையாது. அவருக்கு கண்டிப்பாக இறுதி நாள் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்குது, பேர குழந்தை பிறக்கிறான், கொள்ளு பேரம் பிறக்கிறான், எள்ளு பேரம் பிறக்கிறான், அதெல்லாம் கவலை இல்லை. உங்கள் ஜாதகம் இறுதி வரைக்கும் உங்களோட தொடர்பில் வரும். இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் சொன்னேன், சார் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் தான், உங்களுடைய புத்தி சரியில்லை, சரிங்களா, கொஞ்சம் கவனமாக இருங்க, பாதிப்பு வராது. இந்த பெண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த பெண்ணை அணுகும்போது தயவு செய்து இந்த பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த பெண்ணை அணுக வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தயவு செய்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருங்க. ஜோதிடர் வாக்கு நிச்சயம் பொய்க்காது. ஜோதிடர் வாக்கு பொய்த்தாலும் ஜோதிடம் பொய்க்காது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த பெண்ணோட வாழுங்க. இந்த பெண்ணு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் வாங்கி தரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் மனசில் இருந்த அந்த ஐயம், குற்ற உணர்வு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நினச்ச அந்த விஷயங்களை களைந்து தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கி ஆக சிறந்த தம்பதிகளாக வாழ்கிறாங்க. அப்படின்னா இது இந்த சூரியன் செவ்வாயால் வரக்கூடிய நன்மை மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிடரால் வந்தது, ஜோதிடத்தால் வந்தது. இதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. இன்னொரு அமைப்பை நான் வந்து சொல்கிறேன். எப்போவுமே தமிழ்நாட்டில் 2 கட்சி, ஒரு கட்சிக்கு ஓட்டு வந்து மேட்டு தண்ணி பள்ளத்துக்கு போகும், இன்னொரு கட்சிக்கு ஓட்டு வந்து பள்ளத்தில் இருக்கிற தண்ணி மேட்டுக்கு போகிற மாதிரி. நான் கட்சி பேரெல்லாம் சொல்லலை. ஆனால் ஜோதிடத்தில் பாவ கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய கிரகங்களை ஈஸியாக பாவம் பண்ணுறாங்கன்னு நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடுறோம். சுபகிரகங்கள் பூரா 100% யோகம் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பி வீணாக போகிறோம். ஒரு லக்னத்தில் கேது, 7ல் ராகு, இவங்களுடைய ஜாதகத்துலேயும் சூரியன் செவ்வாய் இணைவு. நீங்கள் போர்டு இல்லை, இல்லாட்டி நான் போர்டு போட்டு விளக்கியிருக்கலாம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அது இன்றைக்கி ரெடி பண்ண முடியல. அப்போது லக்னத்தில் கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட பார்க்குறாங்க. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 33 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு, 30 to 33 இந்த டயத்தில். அப்போது அவங்க வந்து கேட்குறாங்க,
சரி எப்போ தான் சார் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ சார் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னு நான் கேட்டேன். எப்போ ஜாதகம் பார்த்தீங்க? ஒரு 2 பேர்த்துக்கிட்ட பார்த்துருப்பீங்க. லக்னத்தில் கேது இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்கு ஆகாது, தாம்பத்திய சுகம் கிடைக்காது, அவங்க ஆன்மீகம் சந்நியாசம்னு போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. அது நான் மறுக்கலை சார். ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன திசை நடக்குது அதுதானே ரொம்ப முக்கியம். கேதில் போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க, கேதில் பார்த்தோன்னே ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க, அது 100% சரி தான். இப்போ சுக்கர தசையில் சுக்கர புத்தியில் சுக்கரானந்தரம் தானே ஓடுது. ஏன் நீங்கள் வந்து திருமணத்துக்கான பேச்சு எடுக்கலை அப்படின்னா, சரி எங்கேயாவது போய் ஜாதகம் பார்த்து என் பொண்ணுக்கு லக்னத்தில் ராகு கேது இருக்கிற வரனை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வரனை தேடி எடுக்கிறதுல நான் ரொம்ப சிரமப்படணும் சார், அதுக்காகவே நான் கூச்சப்பட்டுட்டு போகலனார். பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஈரோட்டில் நடந்த உண்மை சம்பவம். அப்புறம் நான் சொன்னேன், கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்கிறார், கெட்டு போகலை. ராகுக்கு வீடு கொடுத்த, ஏன்னா 7ல் ராகு இருக்குது, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்னம் கூட சொல்லிடுறேன், ரிஷப லக்னம். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைவு இங்கே வருது. 7ஆம் இடத்துல விருச்சிகத்தில் ராகு இருக்குது, இவர் கொஞ்சம் டேஞ்சரான ராகு. ஆனால் எந்த நிலைமையிலையும் அங்கே குருவின் நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் தான் இருக்குது. அதில் நல்ல வேளை குருவோடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னு சொன்னேன். அனுச நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியா பாக்கியாதிபதியும் அவர் தான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் அவர் தான், கர்மஸ்தானாதிபதியும் வராரு. அதனால் உங்களை ராகு பலவீனப்படுத்த மாட்டார், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். சார் அதெல்லாம் சரிங்க சார், இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல தனுசு வீட்டில் போய் சூரியனோட இணைஞ்சிருக்காங்க சார், சூரியனும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் 2 டிகிரிக்குள்ளார இருக்கிறாங்க சார், அதுதான் சார் எனக்கு व्यसனமாக இருக்குது. ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டாரு, ராகு அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க. இப்போது ராகு அமர்ந்த வீட்டின் நட்சத்திரத்தின் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நான் சொல்லலையே, நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போது அந்த ராகு சாரத்தின் வழியே பலன் கொடுக்கும்போது எப்படி நெகட்டிவான பலன் கொடுக்கும் நீங்கள் கணக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். ஒன்று அவர் ஆமாங்க சார் கரெக்டு தான் அப்படின்னார். சரி, அதுக்கு அடுத்தது இந்த வீட்டினுடைய அதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? ஸ்ட்ரைட்டாக போய் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சூரியனோட இணைஞ்சு. அஸ்தங்கம் தான் சார், நான் அதை வந்து மறுக்கலை. இப்போது நம்மளும் நம்ம நண்பரும் போகிறோம், நமக்கும் நம்ம நண்பருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, சரிங்களா? கருத்து வேறுபாடோடதே ட்ராவல் ஆகிறோம். ஆகும்போது பார்த்திங்கன்னா, வா நண்பா ஒரு டீ சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா, ஒன்று நம்ம காசு தருவோம், இல்லாட்டி நம்ம நண்பர் காசு தருவார், 3வது ஒரு ஆள் யாரும் தரமாட்டாங்க. சூரியனும் செவ்வாயும் உஷ்ண கிரகங்கள் பாவ கிரகங்கள்னாலும் கூட இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் கூட இந்த 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அந்த அமைப்பில் சூரியனுக்கிட்ட செவ்வாய் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலும் அப்புறம் தான் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற அஸ்தங்க தோஷம் நிவர்த்தியான்னு பார்க்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மூல நட்சத்திரம் முதல் பாதத்திலேயே 2 பேருமே உட்காந்துருக்காங்க. அப்போ நவாம்சத்தில் பாருங்கள், 2 பேரில் ஒருத்தர் ஆட்சி, இன்னொருத்தர் உச்சம், 2 கிரகம் வலிமை பெறுது. உங்களுடைய மருமக புள்ள கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார், காவல்துறையில் க்ரைம் பிரான்ச்சில் இருப்பாருன்னு சொன்னேன். அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரும்பாடாக இருக்குது, இன்றைக்கி போலீஸ் இல்லை, அதிலும் அதன் நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்கிறீங்க சார், என்னால் நம்ப முடியல அப்படின்னு. ஆனால் நிறைய வரன் பார்த்தாரு, செட் ஆகலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து 6 நாள், சார் நல்லா கவனிச்சுங்க, 6 நாள், 6 மாதமோ 6 வருஷமெல்லாம் கிடையாது, 6 வாரம் கூட இல்லை, 6 நாளில் அவருக்கு காவல்துறையிலேருந்து அழைப்பு வருது. இவர் காவல்துறை வேலைக்கு போகிறாரு, அந்த நுண்ணறிவு பிரிவில் போய் சேர்றாரு. இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார். சூரியன் செவ்வாய் இணைவு யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும், யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்காதுன்னு ஒரு தனி டைம் டேபிளே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இங்கே இருந்தால் யோகம், அங்கே இருந்தால் தோஷம், பொதுவாக தோஷம்னு சொல்லி போடுறோம். யோகம்னு கூட யாரும் சொல்கிறதில்ல, பொதுவாக தோஷம்னு சொல்லி போடுறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த ஒரு கிரகத்தை தாழ்வாக நம்ம நினைக்கிறோமோ, எந்த ஒரு கிரகத்தை மகா மட்டமாக பேசுகிறோமோ, எந்த ஒரு நட்சத்திரத்தை ரொம்ப பலவீனப்படுத்தி பேசுகிறோமோ, அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் அந்த கிரகமும்
உங்களுடைய வம்சாவளியில் வந்து அதற்குரிய பலனை நிச்சயமாக தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லவங்க தான்ப்பா. ராகு நல்லவன், கேது ரொம்ப நல்லவன், சுக்கிரன் ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிடணும். இந்த மாதிரி அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா கிரகங்கள் மேலே கிரகங்கள் நம்ம மீது ஒரு மதிப்பு வைக்கும். நம்ம ஆல்ரெடி கிரகங்கள் மேலே மதிப்பு வச்சு தான் நம்மளுடைய வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். சனி பெரிய பாவ கிரகம்னு மற்ற லக்கணங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ரிஷப துலாம் லக்கணங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதி. அவர் எங்கே இருந்தாலும் அந்த லக்கணங்களுக்கான ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தில் ஒரு மிக உயர்ந்த இடத்தை கொண்டு வந்து தருவதற்கு சனி பகவான் எல்லா அளவிலும் குறிப்பிட்ட இடத்தை தவிர மற்ற இடத்தில் இருக்கும்போது எல்லா அளவிலும் தடையை செய்யவே மாட்டார். அந்த லக்கணத்துக்கு பேசும்போது சனி பகவானை உயர்த்தி பேசுகிறோம். கடக சிம்ம லக்கணங்களுக்கு பேசும்போது செவ்வாய் பகவானை உயர்த்தி பேசுகிறோம். மகர கும்ப லக்கணங்களுக்கு பேசும்போது சுக்கிரனையும் புதன் பகவானையும் உயர்த்தி பேசுகிறோம். எல்லா கிரகங்களையும் உயர்த்தி பேசுவோம். எல்லா கிரகங்களும் நம்மளை வாழ வைக்கும். எல்லாம் நமக்குள்ளார தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாழப்பாடி ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய என்னுடைய பழகிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 96 298 15 992. நன்றி, வணக்கம்.